இன்றைய தினம் தமிழ் வளர்த்த சமயங்கள் என்ற தலைப்பிலே எனக்கு இந்த உரையினை ஆற்றுவதற்கு வாய்ப்பளித்த மன்றத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் பொருளாளர் ஐயா அவர்களுக்கும் ஏனைய தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதற்கல் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைப்பு தமிழ் வளர்த்த சமயங்கள். சமயங்கள் வளர்த்த தமிழும் வச்சுக்கலாம், அது அவரவர் பொறுப்பு. தமிழ் வளர்த்த சமயங்களாக இருக்கலாம் அல்லது சமயங்கள் வளர்த்த தமிழாகவும் இருக்கலாம். அது உரையின் முடிவில் தெரியவில்லை. நான் இன்றைக்கு உலகத்திலே எல்லா விதமான பக்தி இலக்கியங்களும் தமிழில் தோன்றியிருக்கின்றன. இஸ்லாமிய இலக்கியம் தமிழில் தோன்றியிருக்கிறது, கிறிஸ்துவ இலக்கியம் தமிழில் தோன்றியிருக்கிறது, சைவ இலக்கியம், வைணவ இலக்கியம், சமண இலக்கியம், பௌத்த இலக்கியம் என்று எல்லா வகையான சமய இலக்கியங்களும் தமிழில் தோன்றியிருக்கிறது. அதுதான் தமிழுக்கு பெருமை. வேற எந்த மொழிக்கும் அந்த பெருமை கிடையாது. அந்த வேற எந்த மொழிக்கும் அவரவர்கள் இலக்கியங்களை பதிவிட்டிருக்கிறார்களே தவிர தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அனைத்து சமய இலக்கியங்களும் தமிழிலே நாம் படிக்க முடிகிறது. அதுதான் தமிழ் கிடைக்க சிறப்பு. இன்றைக்கு நான் நேரத்தின் அருமை கருதி நான் நிறைய கொண்டு வந்தேன். எல்லா சமயத்திலையும் ஒரு இலக்கியங்களை கொண்டு வந்தேன். அது குறிப்பாக இன்றைக்கு இருக்கின்ற இஸ்லாமிய இலக்கியத்திலும் கிறிஸ்துவ இலக்கியத்திலும் சைவ வைணவ இலக்கியத்திலும் உள்ள சிறப்பை மட்டும் நான் இப்பொழுது உங்களோடு சிந்திக்க இருக்கின்றேன். வேறு அலங்கார விட்டுவிடுவோம், நேராக நாம் தலைப்பிற்கு சென்று விடுவோம். முதலாவதாக இஸ்லாமிய இலக்கியத்தை நான் பேச வேண்டும் என்று நினைத்த போதே எனக்கு என்னுடைய நினைவுக்கு தோன்றியது உமர்குலவர்களுடைய சீரா புராணம். உமர்குலவர்களுடைய சீரா புராணத்தை பேசுவதற்கு முடிவெடுத்ததற்கு காரணம், சீரா புராணம் நபிகள் நாயகத்தின் வரலாறை குறிப்பிடுவது. ஏனென்றால் இஸ்லாத்தை இறைவனின் தூதராக வந்து பரப்பியவர் நபிகள் நாயகம். எனவே அந்த காப்பியத்திலிருந்து சில பகுதிகளை எடுத்து உங்களை நான் உரையாட இருக்கிறேன். இந்த சீரா புராணத்தில் 3 காண்டங்கள், அதாவது விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் என்ற 3 காண்டங்கள் வருகிறது. விலாதத்து காண்டம் என்றால் பிறப்பியல் காண்டம், பிறப்பியல் ஒன்று. நுபுவத்து காண்டம் என்றால் செம்பொருள் காண்டம், செம்பொருள் ஒன்று. ஹிஜ்ரத்து காண்டம் என்றால் செலவியல் காண்டம். பிறப்பியல், செம்பொருள், செலவியல் என்று 3 வகையாக பிரித்து 3 காண்டங்களாக 92 படலங்களாக 5027 பாடல்களாக ஒரு புலவனுக்கு தந்திருக்கின்றார். இந்த 5027 பாடல்களில் இந்த 92 படலங்களில் நான் எடுத்துக்கொண்ட படலம் எதுவென்றால் அசன் பிறப்பு படலம். நபிகள் நாயகத்தினுடைய மகளாகிய பாத்திமாவின் குமாரனாகிய அசன் பிறப்பு படலத்தை நான் எடுத்திருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், இந்த டிசம்பர் திங்களிலே நான் பேச முற்படும் பொழுது, சமய இலக்கியங்களை பேச முற்படும் பொழுது, கிறிஸ்துவை பேச முற்படும் பொழுது இந்த 25 கிறிஸ்து பிறப்பு வருகிறது. நான் கிறிஸ்து பிறப்பை பேசுவதாக முடிவெடுத்தவுடன் நான் எடுத்த முடிவு அசன் பிறப்பு, பிறப்பால் உள்ள பதிவுகளை இங்கே நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஆசையின் காரணமாக இந்த அசன் பிறப்பை எடுத்தேன். இதில் முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த கிறிஸ்து பிறப்பை எந்த நூலில் நான் எடுத்தேன் என்றால் தேம்பாவளி, வீரமாவளி உரையிற்கு தேம்பாவளியில் எடுத்தேன். சூசையப்பர் வரலாறு தேம்பாவளி, அதிலே கிறிஸ்து பிறப்பு பகுதி எடுத்துக்கொண்டு சீரா புராணத்திலே அசன் பிறப்பு பகுதி எடுத்துக்கொண்டு இஸ்லாத்திலே எழுதிய சீரா புராணம் நிறைய நேரத்தை எடுத்துக்கொண்டது. காரணம், அது உருது சொற்கள் அதிகமாக இருந்தால் அதனுடைய பொருட்களை நான் 100 நீண்ட நேரம் பயணிக்க வேண்டியதாக. ஆனால் தேர்மாவளியில் வீரமாவளிவர் முழுக்க முழுக்க தமிழ் சொல்லையை பயன்படுத்தியிருக்கிறார். நாம் முதலாவதாக உமர்குலவர் எழுதிய சீரா புராணத்திலிருந்து சில பகுதிகளை நாம் சிந்திப்போம். முதலாவதாக எழுதிய அந்த அசன் பிறப்பு படலத்திலே முதலாவதாக சொல்கின்றார், மருந்தெனும் களிமா உரை விதைத்து மக்காவிலிருந்து மாமதினா விடுத்து
இனிதலும் நறுவி இருந்த ஆண்டொரு மூன்றில் தீ பயிர் விளைத்து பொருந்து நாளில் உற்றவை இனி சில புகழ்வோம் என்று ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு, அதாவது மக்காவில் கலிமா என்கிற, கலிமா என்றால் இஸ்லாம் சகோதரர்களுக்கு தெரியும், எனக்கு இன்றுதான் தெரியும். கலிமா என்றால் 50 கடமைகளில் ஒன்று கலிமா. இந்த கலிமாவை பற்றி மக்காவில் உரைத்து அந்த மக்களுக்கு புரிய வைத்து மதீனாவுக்கு செல்கிறார் நபிகள் நாயகம். அந்த மதீனா மருந்தெனும் கலிமா உரை விதைத்து மக்காவில் இருந்து மாமதீனா எடுத்து இனிது இருந்து அருளி இருந்த ஆண்டொரு மூன்றில் அவர் மதீனா சென்ற 3 ஆண்டுகளில் தீ பயிர் விளைத்து பொருந்து நாளில் அங்கும் தன்னுடைய இஸ்லாமிய கொள்கையை பரப்பிய 3 வருடங்களுக்கு பிறகு நாம் தொடர்வோம் என்று முதல் செய்தி எழுதுகிறார். அந்த பலத்தில் தொடர்ந்து எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? நபிகள் நாயகத்துக்கும் அபுசா அம்மையாருக்குள்ள திருமணத்தை எழுதுகிறார். நபிகள் நாயகத்திற்கு மனைவியர் 10 வயது என்று சொல்லுகிறார். அந்த அபுசா திருமணத்தை எழுதுகிறார். நான் தமிழ் வளர்த்த சமயங்கள் என்று ஏன் எடுக்கிறேன் என்றார், அருந்தமிழ் சொற்களை அழகாக அடுக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த இலக்கியங்களில். அருந்தவத்தில் ஈன்றெடுத்த பெண்கரசை எவ்வளவு அருமையாக சேர்ந்தார் பாருங்க. அருந்தவத்தில் ஈன்றெடுத்த பெண்ணரசை கருந்தவர் கயர் கண்ணியை. நம்ம சைவ இலக்கிய சைவ பக்தி இலக்கியங்களை பார்க்கலாம். அம்பாளுக்கு பேர் கயர் கண்ணி, அங்கையர் கண்ணி, மீன் போன்ற கண்களை உடையவங்க. அது உமர்புலவர் என்கிறார், கருந்தவன் கயர் கண்ணியை நறுமொழி கனியை. கனி போன்ற சுவருடைய பேசும் நறுமொழி, நறுமொழி கனியை வருந்து மெல்லிலை கொடியை, இலை போன்ற கொடியை உடையவன். வருந்தும் மெல்லிலை கொடியை பிடி நடை மயிலை. இது என்றால் யானை. யானை மயில், யானை மாதிரி மயில் நடந்தா எப்படி இருக்கும்? பிடி என்றால் யானை, மயில் நடை அது அழகா நடக்கும். யானை மாதிரி மயில் நடந்தா அப்படி இருக்கு. யானை நடந்தா ரொம்ப அழகா இருக்கும். மத யானை வடிவத்தை நடமாட முடிகிறது திரைப்பட பாட்டு. பிடி வெண்பிடி நடை மயிலை பொருந்துமார் அமுதை அபுசா எனும் பூவை, அபுசா எனும் பூவை குறைசியம் கூட காவினில். இதெல்லாம் நான் ரொம்ப இந்த மாதிரி இடத்துல ரொம்ப நான் விரும்ப போனேன். குறைசியம் கூட காவினில், குறைசியங்குளம் குளம் அப்படிங்கிற குளம் இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னே இருந்திருக்கு. அந்த குளம் மக்காவுடைய காசாவை வெளிப்பட்டு வந்தவர்கள். அந்த குறைசி என்ற குளத்திலிருந்து வந்தவர் தான் நம்முடைய நபிகள் நாயகம். குறைசி என்ற குறைசியின் குல காவிரில் உறைந்த கோகுலத்தை பொறையும் நீதியும் பற்றியும் நபிகிட்ட வந்தனர். பெண்ணை வந்துச்சு நபிகிட்ட வந்தனர். பொறையும் நீதியும் ஒழுக்கமும் பிழைந்த பொன்னிலத்தை உறையும் கற்பிற்கு உறைவிடத்தை ஒளிர் மணியை இத்தனை வருஷத்து சொல்றாரு. மறையோர் நபி முகமது வருகை பின் மறந்தார். திருமணத்தை அழகா சொல்றோம் இந்த சீரா புராணத்தில். அடுத்ததா வராரு, மரமும் வீரமும் இலக்கிய வேல் உதுமானிற்கு உரையும் ஆவியும் நெக்குயிர் உதவியை உதவி கரைகள் வெண்குயிர் குளம் கடிந்து அறிவுகள் மாவை நரைதரும் புவியிடத்தில் அடத்தும் அந்நாளில் சொல்றார். இதுல ஒரு செய்தி வருது. வெண்குயிர் இஸ்லாத்துல காவிர்கள் இருந்தால் குற்றம் ஒரு பொருள். இதுல வெண்குயிர் சொன்னார். வெண்குயிர்னா இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் என்று பொருள். அது சொன்னார். வெண்குயிர் குளம் கடிந்து, அந்த குளத்தை கடிந்து அரும் கலிமாவை, அந்த தத்துவத்தை நரைதரும் புவியிடத்தில் அடத்தும் அந்நாளில். அடுத்த பாடத்தில் அடுத்து வர விளக்கம். மல்வெளந்தரும் புயலுசை மாவர துதித்த அடுத்த திருமணம். இந்த திருமணம் யாரை திருமணம் செய்து கொள்றார்? செய்னவை நடிகர் மாதை திருமணம் செய்து கொள்றார். மல்வளைந்தெல்லும் புயலுசை மாவரத்து உதித்த செல்வியை எழில் செயலவை பொறை செல்லும் அமுதை பல் வித்தோடு திருமணம் முடித்து திசை பரப்பி இருவரத்தோடு முறைந்தனர் ஹபீப் என்னும் ரசூல் இருந்தார். இதெல்லாம் ஹபீப்னா என்னன்னு பார்க்கலாம். இஸ்லாத்தில் எனக்கு தெரியும் இல்லையா? ஹபீப் என்றால் அன்பான, அன்பானவர் என்றார். ஹபீப்
அப்படின்னா அன்பானவர். ஹபீப் ரசூல் என்றால் அன்பான அல்லாஹ்வின் தூதர். ரசூல் என்றால் அல்லாஹ்வின் தூதர். ஹபீப் என்றால் அன்பானவர், அன்பான அல்லாஹ்வின் தூதர் என்று உயர்கிறார். செய்தவை திருமணம் முடியுது. அடுத்ததான் சொல்ற செருகு பூங்குழல் செய்தவை திருநபி மணந்த. இந்த செருகு பூங்குழல் கூந்தலில் மலர்கள் சூடக்கூடிய கூந்தலை உடைய இந்த செய்தவை திருநபி மணந்த வருடம், நபிகளுக்கு திருமணம் நடந்த வருடத்திலேயே அவருடைய குழந்தை, அதாவது மகள் பாத்திமா கருவுடுகிறார். அதை சொல்ற செய்தவை திருநபி மணந்த வருடம் மங்கையர் கடசானும் பாத்திமா, மங்கையர்களுக்கெல்லாம் அரசியை போன்ற பாத்திமா வயிற்றில் கருவென தரித்து உண்மையின் பேரொழி கவின உரியும் மெல்லிடை தெரிகிற கற்பம் உதிர்ந்த. நிறைவான கற்பனையா இருக்கிறாங்க. எப்ப நபிகள் அவர்கள் செய்தவை திருமணம் செய்த பொழுது. இதோட அடுத்த பாடம் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டான். என்னன்னா, இந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் இந்த பெண்கள் என்ன பாடுபடுவாங்க எழுதிருக்காரு பாருங்க. கடையுட வேள்விழி வட்டணத்தில் முகம் கசங்க வேல் போன்ற விழிகளையுடைய அந்த பாத்திமா தன்னுடைய முகம் கசங்கும் அளவிற்கும் நடந்து 4 அடி வைத்திடும் பசுந்தன்மை நடிக. 4 அடி கூட நடக்க முடியல, உடம்பு நோக்கு. நடந்து 4 அடி வைத்திடும் பசுந்தன்மை மெய்யென்றால் உடம்பு மெய் நலிய திறந்தர உணரும் இடை திறத்தெறியல் கடிகள் சொன்னாங்க. இடுப்பு கடுக்குதுங்கம்மா, அது போல திறந்தர துளவிடை திறத்தெறியல் கடிகள மணந்தையர்க்கும் அரசியலும். அங்க சொன்னாரு பேரரசிக்கெல்லாம் அரசியல் சொல்றாரு. மணந்தையருக்கு அரசியலுக்கும் பருத்தம் ஊற்றுவதாய் அந்த பிரசவத்துக்காக ரொம்ப நொந்து போறாங்க. அடுத்த பாடல் வர என்ன அசன் பிறக்கிறது. ரமலான் 15 வெள்ளியும் இரவில் மறுவல் கற்புடைய பாத்திமாவினும் திருமணமான். ரமலான் மாதத்தில் விண்மீன்கள் கூடிய இரவில், ரமலான் மாதத்தில் 15ஆம் நாள், ரமலான் 15 ரமலான் மாதத்தில் 15ஆம் நாள் விண்மீன்கள் கூடிய இரவில் மறுவல் கற்புடை பாத்திமா. அவருடைய கற்புக்கு மாற்றே கிடையாது. மறுவல் கற்புடை பாத்திமாவெனும் திருமணமான் அறமும் வெற்றியும் ஒருவர் எடுத்தது. அறமும் வெற்றியும் சேர்ந்து ஒருவரும் எடுத்தது போல அந்த குமாரனை என்கிறார். உரையில் உயிர்த்தன ஒருவர் ஒரு புதல்வனை. அறமும் வெற்றியும் ஒரு சேர பொருந்திய ஒரு குமாரனை எடுக்கிறார். இப்பதான் நபிகள் வர. நீங்க இந்த நாகூர் அனிபா பாடம் கேட்டபோது அதுல சொல்வார், பாத்திமா வாழ்ந்த ஊரை உனக்கு தெரியுமா, அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லம்மா, உத்தம திருநபியின் மகள் அல்லவா, அந்த உண்மை வீரர் அலியாரின் மனைவி அல்லவா சொல்றாங்க. சத்தியம் காத்து நின்ற மங்கை அல்லவா. அவர் சொல்றப்ப சகல செல்வங்களாம் அசன் உசைன் தாயும் அல்லவாம் அந்த பாட்டு சொல்லுவார். அதான் சொல்றாங்க. அசன் பிறப்பு படலத்துல அந்த பாடலுக்காக தான் இருக்கு. அப்படி பிறந்த அசன் பிறக்கிறாரு, ஆனா பேர் வைக்கல, பிறந்துட்டாரு, அவ்வளவுதான். பொறுமையா முதலவன் யாரு? நபியமாரே இல்ல, அலியை சொல்றாரு. பொறுமையா முதலவன் நிகரில்லாத முதன்மை தன்மையுடைய புலி என்னும் அலிக்கு புலி என்று பெயர் உண்டு. புலி என்னும் அலிக்கு பெரிதும் செல்வத்து பிறந்தது மகவர கேட்டு. அலிங்கிறவருக்கு அலி தன்னுடைய மருமகனாகிய அலிக்கு குழந்தை பிறந்தது என்ற செய்தி கேட்டு முழுபுலாவும் மெய் புலகல. என்ன அழகாக இருக்கிறார் பாருங்க. அழகு நபிகள் நாயகத்தோட அழகு மிகுந்த மெய் புலகாய்ந்து வளர்ந்துட்டான். கேட்டோட பேரன் பிறந்ததை கேட்டோட முழுபுலாவும் மெய் புலகல முகமது இளங்க வரிசை நபி வந்தனர் அவர் திருமணம். இந்த செய்தியை கேட்டு புலகாயுதம் அடைஞ்சு முதல் மலர அந்த வீட்டுக்கு வர பேரன் பிறந்த வீட்டுக்கு வரிசை நபி வந்தனர் அவர் திருமலையில். தீங்கு அகற்றிய மகன் ஒவ்வொரு சொல்லுக்கும் முன்னாடி ஏதாவது அடைய போது தீங்கு இல்லாத தீங்கு அகற்றிய மகன் பேரன் போல
மகன் தீங்கு அகற்றிய மகன் பலத்திரு செவியில். இந்த சடங்கு இருக்குமா என்னன்னு இஸ்லாமிய சகோதரன் கமெண்ட்ல சொல்லுங்க. தீங்கு அகற்றிய மகன் வளர்க்கிற செவியில், வலது செவியில். இந்த நபிகள் வந்து அந்த அசன் குழந்தையோட வலது செவியில் வாங்குழைக்கிற பாங்கு சத்தத்தை கேட்கக்கூடிய இந்த வலது செவியில் காதினில் தாமத்தும் வழங்கி பாங்குற கமர்ந்தரும் நரி பாங்குற கமர்ந்தரும் ரொம்ப அன்போட கமர்ந்தரும் கமழக்கூடிய மணக்கக்கூடிய நரும் பரிமளம் எடுத்து தாங்கும் தன் மென் சிரத்தில் அறமுறை தடவினார். இந்த குழந்தையை தூக்கி அந்த தைலம் ஒண்ணு அது வழக்கம் இருக்கா என்னன்னு இப்ப எனக்கு தெரியாது. அந்த வளர்த்துப்புற காதில் தடவி அந்த மனம் கமலக்கூடிய தைலத்தை எடுத்து அந்த தலையில தடவினார். யாருமே நாயகத்தருடைய பேரன அசன் தலைவர் தடவினார். அடுத்தது என்ன செய்யறார் கடமை? பொறையின் மிக்குவ மருத்துவ பூங்கொடி தனக்கு. அது முதல்வர் போட்டான். கொடி இறந்து அறுத்தம் கொடுத்தார். தொப்பன் கொடி அறுக்கிறது இல்லையா, அதை சொல்றார். முதல்ல கொடி இரண்டு அறுத்த சொல்றார். கொடி இரண்டு அறுத்த பொறை அந்த நஸ் செவிலியன் அந்த செவிலியன் பதில் கொடுக்கிறார். பொறையின் மிக்குவ மருத்துவ பூங்கொடி நடத்து தருகிறாத ஒரு குரங்கும் ஒரு தமணிய காசும். அந்த செவிலிக்கு வந்த பொற்காசுகளை அள்ளி கொடுத்தார் நபிகள் நாயகம். தருகிறாத ஒரு குரங்கும் ஒரு தமணிய காசும் பெருகவென்று இனிது அளித்தனர். சொல்லிட்டு யாருன்னு சொன்னார்? தூதிர் பெரியோர், தூதரில் பெரியோர். இறைப்பு சொல்ல எத்தனை பேர் வந்தாலும் இவர்தான் பெரியோர் என்பதை உணர்த்தும் விதமாக தூதரில் பெரியோர் என்று சொன்னார். திசையெல்லாம் புகழ்ந்து கடைசி முடிக்கிறார். திசையெல்லாம் புகழ்ந்து உரைதர பேசிய செம்மல். நபிகள் நாயகம் எல்லா திசைகளிலும் சென்று இஸ்லாத்தை பேசிய திசையெல்லாம் புகழ்ந்து உரைதர பேசிய செம்மல். வசையரும் கரத்தெடுத்து அன்போடு அந்த கைகள் சுத்தமான கை. வசையரும் கரத்தெடுத்து பேரனை வாழ்த்தி அசன் எனும் செழுந்திரு பெயர் தெரிவித்தார்கள். கைகளை வார்த்தையால் பேர் வைக்கிறார். அசன் என்ற பெயரை வைக்கின்றார். இந்த மாநில மடந்தையர் எவரும் நிறைவேற வந்த நாயகி பாத்திமா தருத்திரு மகனை சிந்தை கூர்தல் உழைப்போடு தினம் தினம் போற்றி அந்த நாயகன் தூதுவர் இருக்கும் அன்னாரில் அசனார் பிறந்த படலம் முற்றிற்று என்று நிறைவு செய்யும். இதுல 19 பாடல்கள். நான் 8 பாடல்களுக்கு 11 பாடல்களை கொண்டு எடுக்கிறது. ஏன்னா இந்த தமிழ் வளர்த்த சமயங்கள் ஏன் சொன்னேன்னா, நான் அடிப்படையில ஒரு பக்தி இசை பாடகர், ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர், சைவ சமயத்தில் பற்றுடையவன். ஆனால் இந்த இஸ்லாத்துக்கு சென்ற சீரா புராணத்தை எடுக்கும் பொழுது என்னால் வைக்க மனமில்லை. தமிழ் அங்குதான் சிறப்படைகிறது. தமிழ் அதுபோல தேம்பாவளியை எடுக்கும் பொழுது நான் தேம்பாவளியை வைக்க மனமில்லை. நான் சொன்னேன் இதையாவது நிறைய நான் தேடி போனேன். சூழல் இல்லை. தேம்பாவளி அப்படி இல்லை. தேம்பாவளி அப்படி இல்லை. அவ்வளவு அழகா சொல்றேன். தேம்பாவளி என்ன ஒரு விஷயம்னா, ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி என்று கூடிய வீரமா முனிவர் இத்தாலியிலிருந்து வந்தவர். அவர் அவர் 30 வயதிலே இங்கே வந்து விட்டார். 15 வருடங்களுக்குள்ளாக தமிழ் இலக்கியங்கள் அத்துணையும் பெற்று, தமிழ் இலக்கியத்தில் ஆழ்ந்த புலமை பெற்று, ஒரு மிகப்பெரிய காப்பியம், அதுவும் தமிழுக்கு அகராதி எழுதி மிகப்பெரும் காப்பியத்தை தேமாவளி இயக்கியிருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு தமிழை படித்திருக்க வேண்டும். தமிழிலே புலமை பெற்ற தந்தையார் புகழ் பெற்றிருப்பார், தாத்தா புகழ் பெற்றிருப்பார், பேரன் புகழ் பெற்றிருப்பார். அவர்களெல்லாம் பரம்பரையாக கற்றுக்கொண்டிருக்க வேண்டிய ஒரு மொழியை ஒரு வெளிநாட்டில் இத்தாலியில் மொழி தெரியாத ஒரு மனிதர் எவ்வளவு விரைவாக இந்த தமிழை கற்றி போகிறேன். தமிழுக்கு அகராதி கொடுத்திருக்கார். நம்ம புனித வளனார் கல்லூரி என்று சொல்கிறோம். இங்க நம்ம புனித வளனார் கல்லூரி என்றால் அவர் முதல்ல ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கிங்கிறத கான்ஸ்டன்டைன் என்றால் தைரியம் என்று பொருள். அவர் முதலில் தைரியநாதர் என்று தன்னை அழைத்துக் கொள்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா போனோம்னா அவரோட சிலை இருக்கும். தமிழ் வளர்த்த தைரியநாதர் இருக்கும். அப்புறம் பார்க்கிறாரு தைரியம் என்பது தமிழ் வார்த்தை இல்ல அப்படின்னு சொல்லி வீரமாமுனியோடு மாத்திக்கிறார்.
அப்புறம் தேம்பாவணி எழுதுறப்ப பாக்குறாரு சூசையப்பருக்கு நம்ம சென்ட் ஜோசப் காலேஜ்னு சொல்றோம், அப்புறம் சூசையப்பர் கல்லூரின்னு சொல்றோம், இப்ப புனித வளனார் கல்லூரின்னு சொல்றோம். நான் ஒருத்தட்ட கேட்டேன், ஏன் வளனார் கல்லூரின்னு கேட்டேன். இல்ல சூசையப்பர்னா வளனார் அப்படின்னாங்க. தேம்பாவனை படிக்கிறப்பதான் தெரியுது சூசையப்பர் என்றால் வளனார் என்று பொருள் அல்ல, வளனார் என்றால் தவத்தில் சிறந்தவன் என்று பொருள். அந்த தவத்தில் சிறந்தவன் ஏன் சூசையப்பட சொல்றாருன்னா, சூசையப்பர் மிகப்பெரிய தவங்களை செய்தவராக தேம்பாவனை துவக்கத்திலே காட்டுகிறார். வீரமாம் அடிக்கடி தவத்தோன் என்று சொல்கிறார். ஆனால் தவத்தில் சிறந்தவனாக சூசையப்பர் இருந்ததால் அவர் வளனார் என்று போற்றப்படுகிறார். அந்த பேரிலே வளனார் கல்லூரி. இப்ப நம்ம தேம்பாவனைக்கு வந்துவோம். 1680 பிறந்தவர் ஜோசப் கான்ஸ்டன்டைன் பிளஸ்கி என்கிற வீரமாமுனிவர். 1710 வருகிறார். 1740 இறந்து விடுகிறார். 37 வருடங்கள் இந்தியாவிலே வாழ்ந்திருக்கிறார். இந்த தேம்பாவணியை 3 காண்டங்களாக எழுதியிருக்கிறார். 36 படலங்களாக எழுதியிருக்கிறார். 3615 பாடல்கள் எழுதியிருக்கிறார். வெள்ளி பாரதமே 4358 பாடல்கள் தான். இவர் 3615 பாடல்கள் சூசையப்பர் பற்றி எழுதியிருக்கார். கன்னிமரியாதை சூசையப்பர் பற்றி எழுதியிருக்கார். அதில் நான் எடுத்துக்கொண்டது கிறிஸ்து பிறப்பு வருவதனால் கிறிஸ்து பிறப்பு மகவு அருள் படலம் என்று அந்த படம் இருக்கு. அது அசல் பிறப்பு படலம் மாதிரி மகவு அருள் படலம், மகவு அருள் படலம் என்கிற படலத்தை எடுத்துக்கிறேன். மாயிரு ஞானம் கொண்ட மறுக்கு நினைந்து காயிரு இடர் தீர்கால் ஆய் கழித்தன மாறி காலம் போயிரு குடையில் சென்னல் பொதிந்த மார்களினால் ஐயைந்து ஆயுர் உலகம் ஓங்க ஆண்டகை குதித்தல் ஓர்ந்தான். இந்த மேல இருந்த வார்த்தையா புரியாது. நான் இன்னொன்னு பதத்தெல்லாம் பிரிச்சு சேர்த்து எழுதியிருக்கேன். அந்த பதத்தோட படுத்த சுத்தமா புரியாது. என்ன சொல்றதுன்னா, மாயிரு ஞானம் கொண்ட மறுக்கு விளைந்து மிகப்பெரிய உலகில் மாயிரு ஞானம் மிகப்பெரிய உலகில் வாழும் மக்கள் மனமயக்கத்தால் செய்யும் பாவங்களை நினைத்து வருந்தி வானம் அழுவது போல் மழை பெய்தது. மக்கள் செய்யும் பாவங்களை நினைத்து வருந்தி அழுவது போல் மழை பெய்தது. அதான் சொல்றாரு, மாயிரு ஞானம் கொண்ட மறுக்கு நினைத்து அழுத வானம். அர்த்தம் சொல்றாரு, காயிறு இளநீர்கால் ஆய் கழித்தன மாரிக்காலம். அந்த மழை நற்பயனால் வந்ததுன்னா மக்கள் மகிழ்ந்தனர். போயிரு குடையில் சென்னல் பொதிந்த மார்களினால் ஐயைந்து. அந்த மழையினால் நீர்நிலைகள் பெருகி இரு கரைகளிலும் புரண்டு ஓடி வயல்கள் எல்லாம் செழிப்பாக விளைந்து குலுங்கும் மார்கழி மாதத்தின் 25ஆம் நாள். நம்ம டிசம்பர் 25 கிறிஸ்து பிறப்பா கொண்டாடுறோம். ஆனா தேமாவளியில ஆசிரியர் சொல்றாரு மார்கழி 25 கிறிஸ்து பிறந்ததா சொல்றாரு. ஒரு மார்கழி மாதம் 25ஆம் நாள். அது கடைசி வரை பாருங்க, ஆயிரு உலகம் ஓங்க, ஆயிரு உலகம் ஓங்க ஆண்டகை உதித்தல் ஓர்ந்தான். ஆயிரு உலகம்னா மன்னகமும் விண்ணகமும் மகிழ்ச்சி அடைய எல்லாம் அல்ல ஆண்டவன் இவ்வுலகில் பிறக்க எண்ணினார், பிறக்க நினைச்சார். மார்கழி மாதம் 25ஆம் நாள் இந்த பூமியில் நம்ம பிறக்கலாம் இறைவன் நினைத்தாராம். எல்லாம் அல்ல ஆண்டவன் இவ்வுலகில் பிறக்க எண்ணினார். அந்த சூழல்ல என்ன நடக்குதுன்னா, சூசையப்பரும் கன்னிமரியாரும் ஜெருசலேமில் இருந்தாங்க. அப்ப ரோமாவுடைய ஆண்ட அகஸ்த சீசர் என்கிற பேரரசன் அவருடைய குடிமக்கள் அனைவரையும் அவரவர்கள் சொந்த ஊருக்கு போய் குடிமதி செலுத்தி குடியின் எண்ணிக்கையை 18 சொல்லியிருந்தாங்க. ரேஷன் கார்டுக்கு கணக்கு எடுக்கிற மாதிரி. இப்ப இவங்க ஜெருசலேத்தை விட்டு பெத்லகேம் போகணும். இவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள். அதான் வரிசையா சொல்றாரு, எப்படி போறாங்க சொல்றாரு. அப்ப அந்த அம்மா சொல்லுது, நம்ம கூட வறுமையில இருக்கோம், நம்ம போலாமா அப்படிங்கிற துணிந்து போலாம் அப்படின்னு மரியாதை சொல்றாங்க. அப்ப சொல்றாரு இவர், இங்கே பாருங்க, இவர்கிட்ட என்னன்னா அந்த முழுமையான தமிழ் சொல் எதுகை மொழி ஒரு இடத்துல கூட கெடல, ஒரு இடத்துல கூட எதுகை மொழி மாறல. இத்தாலியில் வந்தவர்கிட்ட தேன்னிகர் சொல் செவி மாந்த செழுந்தவத்தோன் சொன்ன பார்த்தீங்களா, தவத்தோன் செழுந்தவத்தோன். தேன்னிகர் சொல் செவி மாந்த செழுந்தவத்தோன் உலத்து ஓங்கி
மின்னிகர் பொன் செவிகையும் மாள் வேலமும் பாய் பரிமாவும் வான்நிகர் பொன் தின் தேரும் வறுமையற்கு இல்லாமையா. நீ காண்நிகர் முன்தடத்து ஏக கண்டால் உன் பொறுப்பறிவு, என் உன்னம் பொறுக்கவில்லையே. அதான் சொல்றாரு, காதில் தேன் பாய்வது போன்ற மரியாரின் சொற்களை, தேன்நிகர் சொல் செவி மாந்தர், காதில் தேன் பாய்வது போன்ற மரியாரின் சொற்களை கேட்ட சூசை நெஞ்சம் பூரித்தார். நாம் எவ்வாறு செல்வது சொல்றாரு. மின்னிகர் பொன் சிவிகையும், பளபளப்பான பல்லக்கு நம்மள்கிட்ட இல்லையே. மாள் வேளமும், விரைந்து ஓடக்கூடிய யானை நம்மள்கிட்ட இல்ல. பாய் பரிமாவும், விரைந்து ஓடக்கூடிய பரி என்றால் குதிரை, குதிரை நம்மள்கிட்ட இல்ல. வான்நிகர் பொன் தின் தேரும், வானவர்களும் செல்லக்கூடிய தேர் நம்மள்கிட்ட இல்ல. வான்நிகர் பொன் தேரும் இல்ல. வறுமையால், வறுமையால் இல்லாமையால் நீ நீ காண்நிகர் முன்தடத்து, இந்த காட்டு வழியில இருந்த முள் தடத்து முள்ளில் எல்லாம் எப்படி நடக்கப் போகிறாய் என்று நினைத்து நான் வருந்துகிறேன் என்று சொல்றேன். காண்நிகர் முன்தடத்து ஏக கண்டால் உடன் பொறுப்பறிய ஒரு கதை. இப்படி அழகா சொல்ற, இவன் என்னோட துயரத்தை அடைகிறது அப்படிங்கிறாங்க. நான் ஒவ்வொரு படம் தான் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு பகுதியில காலத்தில் அருமைகிறது. இவங்க புறப்பட்டு போறாங்க, பெத்லகேம் போயிட்டாங்க. பெத்லகேம் போன அங்க உள்ள மக்கள் இவர்களை மதிக்கவில்லை. எப்பவுமே இப்பவும் நடைமுறை உள்ளது, ஒருவன் சொந்த ஊரை விட்டு வெளியூர் சென்றார், அங்கிருந்து அவன் பலமாக வந்தால் சொந்த ஊர் மக்கள் வரவேற்பார். வறுமையோடு வந்தால் வரவேற்க மாட்டார். இது இயல்பு. இவர்கள் பெத்லகேம் போனா அந்த மக்கள் இவர்களை வரவேற்கவில்லை. அது எப்படி ஓமையா சொல்றாரு பாருங்க. நஞ்சு என்றா காஞ்சிரங்காய் அழகு என்று எண்ணி நச்சுவர் போல, விஞ்சு என்றா விடை பயக்கும் பொருளை வைக்கி விழி கடந்த மஞ்சு என்றா அருட்செல்வம் என்ன மூடர் பரியர் என நெஞ்சு என்றா திருவோட எவரோ என்னோ நீங்கினார். பாத்தீங்கன்னா நஞ்சு, பிஞ்சு, மஞ்சு, நெஞ்சு கொடுத்திருக்க. நஞ்சு என்றா காஞ்சிரங்காய் அழகு, முழுவதும் நன்றாக இருக்கக்கூடிய காஞ்சிரங்காயை அழகு என்று கருதி ஆசைப்படுபவர் போல. அழகா காஞ்சிரங்காயா இருக்கும், ஆனா நஞ்சா இருக்கும். அந்த அழகுக்கு ஆசைப்படுபவர் போல. விஞ்சு என்றால் விளைவிக்கும் பொருளே, அதாவது தீட்டிய செயல்களை விளைவிக்கக்கூடிய பொருளின் மேல் பற்று கொள்பவரை போல. பொருள் தீச்செயல்களை விளைவிக்கும் அருளை கொடுக்கும். தீச்செயல்களை விளைவிக்கும் பொருள் மேல் பற்று கொண்டவர்களை போல. மஞ்சு என்றால் அருட்செல்வம், இவர்களிடையே உள்ள அருட்செல்வத்தை என்னவென்றே தெரியாத நெஞ்சு என்றா மூடர்கள், என்னவென்றே தெரியாத மூடர்கள், முட்டாள்கள். நெஞ்சு என்றா திருவோரை, ஒரு மிகப்பெரிய தவம் சீரர்களாகிய கன்னிமரியாரின் சூசரிப்பறையும் எவரோ என்னோ போங்கள் என்றார். யாரோ எவரோ என்று நினைத்து விரட்டி அடித்தது. சான்றோர்கள் வள்ளுவர் சொல்லியிருக்கார், சான்றாண்மை தெரியார். தேம்பாவளி வீரமாவளிவர் சொல்வார், சான்றோர்னா எப்படி இருக்கணும்னு சொல்றார். இகழுவர் என்று இகழ்வு இன்றி அருளுற்று இன்னார் இகழ்ந்தாரும், புகழுவர் என்று ஆசி நலம் புகன்று வாழ்த்தி புறையின்னா நிகழவரே நெகிழவரே வணங்கி கேட்கின் நிந்தை உரி மகிழவரே மறுட்டும் அவர் அறிந்து வாழ்ந்த மாட்சி நலோ. மாட்சி என்றார் சான்றாண்மை என்ன என்று அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருங்க, இவர் நம்மை இகழ்ந்தவர் என்று அறிந்தாலும், இகழவர் இன்று இகழ்வு இன்றி அருளுற்று அறிந்தார். இவர் நம்மை இகழ்வர் என்று அறிந்தார், இகழ்ந்தவர் என்று அறிந்தாலும் அவரை இகழாமல் அவர்வால் கருணை காட்டி இகழ்ந்தவரையும் நம்மை புகழ்ந்தவரை போல மதித்து, ஒரு திட்டினா கூட நம்ம புகழ்ந்தவரை போல மதித்து நல் வாழ்த்து கூறி போற்றி அவர் இழைத்த கொடுமையையும் சிறிதும் எண்ணி பாராமல் காண்பவரை வணங்கி விசாரிப்பார்கள். அவர்கள் தான் சான்றோர்கள். பார்க்கிறவங்க தம்மை இகழ்ந்தாலும் அவர் புகழ்ந்தார் என்று நினைத்துக் கொண்டு அவர்களை கண்டோதும் வணங்கி விசாரிப்பவர்களே சான்றோர்கள் என்று சான்றாண்மைக்கு ஒரு உதாரணம் இருக்கு. போறாங்க. இந்த நிகழ்ச்சிக்காக சொன்னேன். அடுத்தது ஒண்ணு புரியல இருக்கு, எல்லாம் விரட்டுறாங்க, எங்க போறதுன்னு தெரியல. சொல்றார், நான் செய்த குறைதானோ, இந்த நகர் செய்த நகைதானோ, நான் செய்த குறைதானோ, இந்த நகர் செய்த நகைதானோ, தான் செய்த விதிதானோ, தரணி காத்த தற்பரன் பேசுவோம் சொல்றார். தரணி காத்த தற்பரன் இங்கு ஊன் செய்த உடலோடு எழ இடம் ஒன்று இல்லை.
இந்த குழந்தையை பிரசவிக்கணும். ஊன் செய்த உடலோடு என இடம் ஒன்று இல்லை உலகில் என தேன் செய்த பூவுயர்த்தும் அரற்றி மீத்துவான். வேதனைப்படுறார். தேன் ததும்பும் பூங்கொடியை, அதாவது பாகை சூடிய சூசையப்பர் சொல்றாரு, தான் செய்த கொலைதானோ, இது நான் செய்த குற்றம்தானோ, நகர் செய்த நவைதானோ, இல்ல நகர் செய்த பாவமோ, நவை பாவம், நகர் செய்த பாவமோ, தான் செய்த விதிதானோ, தான் நினைச்சேன் தான் போடுறாரே. அப்புறம்தான் எனக்கு வந்துச்சு மாணவர்களுக்கு தானவர்கள் ஒரு பேர். அப்ப தான் செய்த இதெல்லாம் வித்தாரிக்காருக்கு எப்படி தெரிஞ்சு தெரியல. தான் செய்த விதி, தான் செய்த விதிதானோ, அந்த இறைவன் செய்த சித்தமோ, இறைவன் செய்த விதியோ, இப்பூவுலகை மக்களை மீட்க வந்த, அதாவது இந்த உடம்போடு இறைவனின் குழந்தையாக மனித உடலோடு இந்த உலகத்தை மீட்க வந்த இயேசு பிறப்பதற்கு இடமில்லையே என்று வருந்துகிறார். ஊர் செய்த உடலோடு இடம் ஒன்று இல்லை என்று உலகில் என தேன் செய்த பூவிவர்த்தம் வந்து எப்படி வருத்தம் பண்ணாரு. இந்த இயேசு பிறப்பதற்கு ஒரு இடம் கூட இல்லையே இங்கே. உடனே குடிச்ச இடம் இல்லை, இவங்க நாட்டை விட்டு வெளியே போகணும். உடனே வந்த கடமையை நிறைவேற்ற போறாங்க. பால் நேர பாடிய பண் கோவிற்கு இன்பம் பாய்வாய் போல, வேக நேர பாய்துயர் கொண்டு இவற்றை கொண்டே விளம்பி நூறு நேர பாய்வழிய மனிதனுக்கெல்லாம் வந்து உலகில் போல் நேர பாவிய கையறையும் இன்னும் கொடுக்கிறாரே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பாலுக்கு நிகராக கழுதைக்கு பால், கழுதான் எல்லாத்துக்கும் பால் கொடுக்கும். ஒரு சந்தேகம், இவர் கழுதைக்கு பால் கொடுத்ததா சொல்றாரு. கோவை இருக்கிறது, அங்க கோவை இருக்கிறது இல்லையா, சொல்றாரு பாலுக்கு நிகராக ஒரு கழுதைக்கு பாலை கொடுக்காம பாடிய இனிய பாட்டு கழுதைக்கு இன்பம் தராது. பாலை கொடுக்காம பாடிக்கிட்டே தான் இன்பம் தருவான், தராது. பாலுக்கு நிகராக பாடிய இனிய பாட்டு கழுதைக்கு இன்பம் தராது. அதுபோல அந்நகர மக்களுக்கு இவர்கள் உழைத்த ஞான முறைகள் எல்லாம் பயன்படாது போயிடுச்சு. அவர்கள் வேல் பாய்ந்தது போன்ற துன்பத்தையே அடைந்தார்கள். அப்ப நூல் பிடித்தார் போல அந்த நகர தெருக்களில், அந்த தெருக்கெல்லாம் நூல் பிடித்தார் நேரடியா இருக்கு, நூல் பிடித்தார் போல அந்த நகர தெருக்களில் அவர்கள் மனம் நொந்து சென்று அரசனிட்ட கட்டளை இணங்க தலைக்கட்டு வரியையும் குடி எண்ணிக்கையும் கொடுத்தது. கொடுத்து நகரத்தை நாட்டை விட்டு வெளியே வராங்க, நகரத்தை விட்டு வெளியே வர்றாங்க. காய் ஒளி காண்கிறான் கையின் காண்கிறேன், இப்படி வருஷம் போன நேரம் முடிக்க முடியும். இப்படியே போறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குகைக்கு வர்றாங்க. ஒரு குகைக்கு வர்றாங்க காட்டுல. அந்த குகையின் தோற்றம் ரொம்ப மோசமா இருக்கு. உயரிய பகிர் உறுப்பு போன்று என பெயரிய கல்விசை பெருங்கல் சேர்த்திட துயரியல் தோன்று இடம் விளங்குது. ரொம்ப துன்பப்படக்கூடிய இடமா இருக்கு. அயறிய இடம் ஒரு முறை, அது அயர்ந்து உட்கார்ந்து இடமா ஏற்ற இடமா இல்ல. அசரார் மிகப்பெரிய உயரமான மலையை வெட்டி எடுத்தது போல ஒரு பள்ளம், அந்த பள்ளத்தின் மேலே ஒரு பாறை, இதுதான் குகை. உள்ளே ஒரே அசுத்தமாக இருக்கிறது, ஆடு மாடு கூட தங்க முடியாது போல இருக்கிறது. அந்த குகையிலே இந்த குழந்தையை இயேசுநாதரை உலகத்தை காலத்து ரசிக்க வந்த அந்த ஆண்டவரை பெற்றெடுக்கலாம் என்று முடிவு செய்கின்றனர். இவங்க ஜெருசலேமிலிருந்து பெத்லகேம் போனப்பே இறைவனின் கருணையால் இவருடன் இறை தூதர் வந்தாங்க. இருட்டில் நடக்கும் போது வெளிச்சம் கொடுத்தார்கள். ஆனா அவர்கள் மற்றவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். இறை தூதர் கூட வந்தாங்க. அந்த இறை தூதர்கள் கலங்கிலும் திரையேறி கடலனானகர் புலம் பெருமடை மனு புலங்களாமையும் விலங்கு எழுமிடம், விலங்கு கூட எழுந்து தங்கக்கூடிய அளவுக்கு சுத்தமில்லாத அந்த இடத்தை இந்த இறை தூதர்கள் போனோட அந்த சுத்த இடம் புனிதமானது. அந்த இடம் இறைவன் பிறப்பதற்காக புனிதமானது. புகை பொலிவு பெறுதல் சொல்றாரு. ஆவு அருள் தீது போல அகமும் வந்து அடைதே தேவர்கள் புக்கபின், தேவதூதர்கள் புக்கபின், புக்க தேவ அருள் தே அருள் புக்கபின் சீர்த்த பான்மையால் நோவு வர முளை இவர் நுழைந்ததால் வனப்போடு கழித்தது. நல்ல வனப்போடு அந்த இடம் மாறிடுச்சு. இதெல்லாம் புகை நல்லா மாறிடுச்சு. அப்பதான் இது இங்கே இந்த எப்படி அதுல பார்த்தோமோ அதே மாதிரி பாருங்க, இந்த குழந்தை அசைகிறத சொல்றாரு பாருங்க. பொதிர்தரும் களி பொழிந்து வாய்ந்தருள் முதிர்தரும் கனால் உலகத்தில் நின்று இவன் எதிர்தரும் பொறுவில் என்று இன்புற கதிர்தரும் சுதன் அசைய கண்டனை. கதிர்தரும் சுதன் அசைய கண்டன தேவ அருள் நிறைந்த ததும்பும் விழிகளோடு மரியாள் மனநிறைவை அளிக்கும் மகிழ்ச்சியை பொழிந்த வண்ணம் முழந்தாளிட்டு நின்றார். கிறிஸ்தவர்கள் முழந்தாளிட்டு இறைவனை வணங்குவார்கள்.
அந்த பிரசவ வேதனை வரவுடன் முழங்காலை கண்டால் இறைவன் கருணால் எந்த வேதனையும் இல்லை. மரியாதை தேவ அருள் நிறைந்து ததும்பும் விழிகளோடு மரியாள் மனநிறைவை அளிக்கும் மகிழ்ச்சியை பொழிந்த வண்ணம் முழங்கால் என்று நின்றார். இவ்வுலகில் விளங்கும் எதனையும் அதற்கு நிகராக ஒப்பிட்டு கூற முடியாதபடி அவள் இதயம் இன்புறுமாறு எந்த வேதனையும் இல்லை. அதற்கு நிகராக எதையும் சொல்ல முடியாது. நிகராக ஒப்பிட்டு கூற முடியாதபடி அவள் இதயம் இன்புறுமாறு ஞான ஒளி வீசும் சுதனாகிய திருக்குழந்தை தன் வயிற்றுக்குள்ளே அசைவதை உணர்ந்தார். குழந்தை அசைகிறது உணர்ந்தார். மாதம் மார்கழி வைகள் ஐயையும் மார்கழி மாதம் 25ஆம் நாள் ஏதியிலா நிசிக்கு இரவு நடுநிசி நேரத்தில் 5 ஆதி நாளென ஆதிநாதனை காதல் நாயகி கலிப்புடன் நல்கினார். ஆதிநாதனை, இந்த உலகத்திற்கெல்லாம் ஆதியாக இருக்கக்கூடிய நாதனை காதல் நாயகி கலிப்புடன் நல்கினார். இப்படியாக இயேசு பிரான் பிறப்பை தேம்பாவளியிலேயே வீரமாமுனிவர் காட்டுகிறார். நேரம் நெருங்கி ஒரு 5 மணிக்கு என்ன மத்திய இலக்கியத்தை பேசணும் இல்லையா? இப்ப 2 சமயத்தினுடைய இலக்கியங்களை பார்த்தோம். இந்து சமயத்துக்கு வருவோம். இந்து சமயத்திலே சமயங்கள் என்று சொன்னால் சைவம், வைணவம். சைவத்திற்கான கடவுள் சிவன், வைணவத்திற்கான கடவுள் விஷ்ணு. சாத்தியம் நமக்கு கேள்விப்படாத சமயம், ஆனால் இருந்த சமயம். சாத்தியம் என்று சொல்லக்கூடிய சக்தி வழிபாடு. சாத்தியம் தான் சக்தி வழிபாடு. சக்தி வழிபாட்டுக்குரிய அம்மன். காணாபத்தியம் என்ற சமயம் வந்தது. இந்த காணாபத்தியம் என்பது கணபதி வழிபாட்டுக்குரிய ஒரு சமயம். காணாபத்தியம் தான் கணபதி வழிபாடு. கௌமாரம், இன்றைக்கும் கௌமாரம் இருக்கு கோவையில். கௌமாரம் என்று சொல்லக்கூடிய முருகனை வழிபடக்கூடிய சமயம். சௌரம், சௌரம் என்றால் பிரம்மாவை வழிபடக்கூடிய சமயம். சௌரத்திலிருந்து வந்தவங்க சௌராஷ்டிரர்கள். பிரம்மனை வழிபட்டு பின்னர் கிருஷ்ணனை வழிபட்டவர்கள் அவர்களுடைய வரலாறு அப்படி. ஆக சைவம், வைணவம், சாக்கியம், காணாபத்தியம், கௌமாரம் என்ற சமயங்கள் 2 சமயங்களாக குறுகி போனது. இந்த காணாபத்தியம் கணபதி வழிபாடு, இந்த சாக்கியம் என்று சொல்ற சக்தி வழிபாடு, இந்த கௌமாரம் என்று சொல்லக்கூடிய முருகன் வழிபாடு, இந்த 3ம் சைவத்துக்குள் அடைக்கலமாய் சைவத்துக்குள் அடங்கிவிட்டது. இப்ப சைவ கோயில்கள் இந்த கோயில்களா, வைணவம் மட்டும் தனியாக இருந்தது. இந்த வைணவத்திலே இருபிரிவு இருக்கு, சைவத்திலே பிரிவு கிடையாது. வைணவத்தில் இருபிரிவு இருக்கு. ஒரு வடகலை, ஒரு தென்கலை. தென்கலை என்பது ராமானுஜர் தோற்றுவித்தது. தென்கலைக்கு என்ன பொருள் என்றால் மோட்சத்தை அளிக்கக்கூடிய தகுதி லட்சுமிக்கும் உண்டு என்பது தென்கலை. வடகலை மோட்சத்தை அளிக்கக்கூடிய தகுதி மகாவிஷ்ணுக்கு மட்டும்தான் உண்டு. ஒரு வேடிக்கையா ஒன்று சொன்னாங்க. தென்கலை என்ன சொல்றதுன்னா பூனை குரங்குன்னு 2 பிரிவு இருக்கு. பூனை என்ன பண்ணும், தன் குட்டியை கவி கொண்டு போகும். அதுபோல இறைவன் பக்தனை கவி கொண்டு மோட்சத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்வது தென்கலை. குரங்கு என்ன செய்யும்னா, குரங்கு கட்டிக்கும். குட்டி குரங்கு குரங்க கட்டிக்கும். குட்டி குரங்கு குரங்கு கட்டிக்கும், விட்டுட்டா தூண்டாது. அது வடகலை என்ன சொல்லுதுன்னா, இறைவனை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும், இறைவன் நம்மை பற்றிக் கொள்ள வேண்டும் என்பது தென்கலை, இறைவனை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும் என்பது வடகலை. இது 2 பிரிவாக இருக்குல்ல. வேதாந்த தேசிகருடைய பாணி வடகலை, ராமானுஜர் தென்கலை. இந்த சைவ நூல்கள் நான் எந்த நூலையும் இப்ப எந்த பாடங்களை படிக்கிற நேரம் நடந்து அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு ஐயா வாங்க. சைவ நூல்கள் 12 திருமுறைகள். முதல் 3 திருமுறைகள் சுந்தரரால் போற்றப்பட்டு 4ம் தமிழிசையால், 4ம் இசையால் தமிழ் வளர்த்த ஞான சம்பந்தர். இசை தமிழ் பாடி 4ம் தமிழ் இசையால் தமிழ் 4ம் இசையால் தமிழ் வளர்த்த ஞான சம்பந்தர். அவர் முதல் 3 திருமுறைகள் அவருடையது. 4, 5, 6 திருமுறைகள் நாவுக்கரசர். அவர் 3 திருமுறைகள் அவருடையது. 7ஆம் திருமுறை இறைவனை தோழனாக பாவித்த
சுந்தரமூர்த்தி நாயனாருடையது 7ஆம் திருமுறை. 8ஆம் திருமுறை மணிவாசக பெருமான் திருவாசகம் 8ஆம் திருமுறை. 9ஆம் திருமுறை திருப்பல்லாண்டு சேர்ந்தனாருடையது. 10ஆம் திருமுறை திருமூலருடைய திருமந்திரம். 11ஆம் திருமுறை 12 புலவர்கள் எழுதிய 40 நூல்கள் 12ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறை சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம். இந்த 12 திருமுறைகளும் சைவ சமயத்தை தமிழ் வளர்த்த சமயங்கள். தமிழ் வளர்த்த சமயங்கள். இதை கண்டு பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணம், கச்சியப்ப சிவாச்சாரியர் எழுதிய கந்த புராணம், அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ், கந்தர் கலிவன்பா, கந்தர் அனுபூதி, 18 சித்தர்கள் எழுதிய சித்தர் பாடல்கள், இப்படி சைவ தமிழ் நூல்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்னும் நிறைய நூல்கள், நிறைய நூல்கள் சைவ தமிழ் நூல்கள். ஏன்னா 4ஆம் நூற்றாண்டு நம்ம சொல்றோம், 7ஆம் நூற்றாண்டு யார மணிவாசகர். ஆனா வேறு சிலர் சொல்றாங்க மணிவாசகர் 4ஆம் நூற்றாண்டு ஞான சம்பந்தருக்கு முந்தைய ஆளுங்கிறாங்க. அதுக்கு உதாரணம் வந்து நம்முடைய கோவில், அந்த ராமநாதபுரத்தில் இருக்க நடராஜர் சிலையுள்ள கோவில் விசேஷம் உத்தரகோசர் மங்கை கோயிலுக்கு ஆயுள் அதிகங்கிறாங்க. அந்த கோயில் அடிப்படையில் பார்த்தா மணிவாசகர் 4ஆம் நூற்றாண்டுங்கிறாங்க. அப்ப எவ்வளவு காலம் இந்த சமயங்கள் சமய நூல்கள். வைணவத்துல 4000 திவ்ய பிரபந்தம், 12 ஆழ்வார்கள், ஆழ்வார் பாசுரங்கள், ஆண்டாருடைய திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார், 3ஆம் திருவந்தாதி கோயாழ்வார், நம்மாழ்வாரோட திருவாய்மொழி, பெரியாழ்வாரோட திருப்பல்லாண்டு, தொண்டரடி பொடியாழ்வாரோட திருமாலை திருப்பள்ளி எழுச்சி, திருமங்கையாழ்வாரோட திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், சிறிய திருமணம், பெரிய திருமணம், குலசேகர ஆழ்வாரோட பெருமாள் திருமொழி. இதை தவிர சமண காப்பியம் சிலப்பதிகாரம், பௌத்த காப்பியம் மணிமேகலை மற்றும் சீவக சிந்தாமணி, வளையாவதி, குண்டலகேசி என நிறைய சமய காப்பியங்கள் தமிழை வளர்த்தது. இன்றைக்கும் அருணகிரிநாதரை இணைத்தார். அவர் திருப்புகழ் பாட போகாத தலமே கிடையாது. உலகத்துல எங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்கு அங்கெல்லாம் போயிருக்கார். வாகன வசதி கிடையாது. எப்படி போனார்? கொல்லிமலை உச்சியில் இருக்க அரப்பணீஸ்வரர் கோயிலையும் பாடியிருக்கார். கீழ் இருக்க சேனமங்கலத்திலையும் பாடியிருக்கார். கொல்லிமலை ரோடு போட்டது இப்ப. அவர் எப்படி போயிருப்பார்? அதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். இப்படி இந்த பாடல்கள்லாம் இன்னொரு நாளைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தா இந்த திருமுறை பாடல்களையும் தேவார பாடல்களையும் பாடி காமிக்கிறேன். நேரம் நெருங்கி. எனவே சமயங்கள் அனைத்தும் தமிழை வளர்த்தன. தமிழ் சமயங்களை வளர்த்தது இரண்டும் ஒன்றுதான். எனவே தமிழ் வளர்த்த சமயங்கள் என்ற தலைப்பிலே இந்த உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி பேராசிரியர் வகுப்படங்கு